தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி மனம் மாறினார், அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி மனம் மாறினார், மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்த பிறகு, எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக வந்த பிறகு எடப்பாடி தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் அதிமுகவிலிருந்து நீக்கினார். அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக தற்பொழுது செயல்பட்டு வருகிறார்கள். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தவர் ஆண்டனி ராஜ். இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தார். டிடிவி தினகரனுக்கு வலதுகரமாக இருந்தார். தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினார். தென் சென்னையை சார்ந்தவர் இவர். எடப்பாடியை சந்தித்து தன்னை அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அதிமுகவில் அவரை இணைத்துக் கொண்டார். நேற்று இரவு ஆண்டனி ராஜ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். எடப்பாடி ஆண்டனி ராஜ் மீது கடுங்கோபத்தில் இருந்திருந்தார். தற்பொழுது அவரை மன்னித்து மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். எடப்பாடி மனமாற்றம் அடைந்தது அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீதும் எடப்பாடி இரக்கம் காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனம் மாறி அவர்களையும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வார் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர்.